வாலிபர்களே, இளைஞர்களே, உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த கருமங்களுக்கு நல்லா ஓசியில் பிரியாணியும் குவாட்டரையும் வாங்கி குடிச்சிட்டு அப்பாவுக்குள்ள எவனுக்காவது ஓட்டை போட்டுட்டு தேசத்தை கெடுக்கிறதுக்கு தான் தெரியும். நீங்கள் அப்படி இல்லை. அவங்க கெடுத்ததுனால தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் அனாதையாக ரோட்டில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. பார் யார் தெரியுமா? நல்லா படிங்க. பேர் தெரியுதா? மைக்கேல் ஜாக்சன். டேட் பார்த்தீங்களா? டேட் பார்த்தீங்களா? அவன் பிறந்தது எப்போ? 1987. இறந்தது எப்போ? 2010. ஏன் அவனுக்கு நான் மைக்கேல் ஜாக்சன் ஒரு பேர் வச்சேன்? ஏன் வச்சேன்? ஒரு புரட்சிக்காரனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த தமிழ் தம்பி ஒரு மைக்கேல் ஜாக்சனாக வாழ்ந்துன்னுக்குறான். ஒரு மைக்கேல் ஜாக்சனா? யார்? அந்த மைக்கேல் ஜாக்சன் இல்லைப்பா, ஒரு மைக்கேல் ஜாக்சன் தான்ப்பா அந்த வேடன். அப்படி இருக்கிறான்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு தமிழன் ஒரு மைக்கேல் ஜாக்சனை மாதிரி உலகம் போற்று அளவுக்கு வளர்றான். அவனை வளர்த்து விடுவீங்களா? அவனை இந்த ஆர்எஸ்எஸ்காரன், ஆர்எஸ்எஸ்ஸா இந்துத்துவாவா என்ன மயிர்த்துவா? பார் உலகம் பூம்ஸ்டே தெரியுமா? உலகம் பூம்ஸ்டேனா என்னது? பூம்ஸ்டே உலக அழிவு நாள் நெருங்கிடுச்சு. ஒழுங்காக அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறையை அடித்து நொறுக்குங்க. வாலிப நாடா நீ? வாலிப பெண்ணா நீ? தரித்திரங்களே.